பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும். மாப்பிள்ள வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்தா என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். Why this 100 good morning? அது ஒன்றும் இல்லை, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. வெட்டு வெட்டு நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். டேய், இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எதா இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ. அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. What? All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா ஆ, நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்புறீங்க. வணக்கம். வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்தில் தமிழ் கற்றுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். Ergo sorry. நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? Okay. ஓகே. ஏய். ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்ன கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய், போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய், மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனால் இப்போ நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போகிறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்லை, வெளிநாட்டில் வந்து உங்கள் வீட்டில் 5 நாள் சும்மா வடா பாயத்தோட புல் கட்டுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்கள் 2 பேர் தான் வரீங்க? ஆமா. நான் கண்டிப்பாக காசு கொடுத்து படியில் தொட்டிட்டு வந்தாரு. என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துடுறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். சந்தோஷம். நன்றி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. இல்லங்க, சாப்பிட்டு போக சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளை கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா வா வா. வணக்கம்யா. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்கயா. பிடிக்கலன்னு சொல்லு, பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். ரஹீம். ஐயா. என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கய்யா, நம்ம தோட்டத்தில் மோட்ரு போட்டேன், நிறுத்தாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேங்கய்யா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கய்யா, மறந்துட்டேன். சொல்லுங்கய்யா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேமுக்கு என்னையா குறைச்சல்? நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலான்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க.
உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கய்யா. பிரேம் தீபாக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கயா வேணும்? எனக்கு தெரியும் பா ரஹீம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க. ஐயா 2 மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம், இங்கே மணி 2 ஆச்சுயா. அடடே, நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். நான் மனசுல இருக்கனா இல்லையா? இருக்கு இல்லைன்றது முக்கியம் இல்ல தீபா, இருக்க கூடாதுன்றதுதான் முக்கியம். இந்த ஊர்ல என்னோட வேலை உன்னை பாதுகாக்கிறதா இருக்கணுமே தவிர காதலிக்கிறதா இருக்க கூடாது. ஊரை நேசிக்கிறவ பொண்ணை நேசிக்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? நீ ரொம்ப டென்ஷனா இருக்க தீபா. உன் டென்ஷனை குறைச்சாதான் நான் சொல்றது புரியும். உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பை இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையே நான் தான் சொல்றது எவ்வளவு பெரிய சுயநலம் தெரியுமா? இது எப்படி சுயநலமாகும்? எனக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே முடியாது. அத இந்த ஊருக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது தான் பெரிய சுயநலம். உன்கிட்ட காதல சொல்ல முடியாம இல்ல ரஹீம். நம்ம மேல இந்த ஊர் வச்சிருக்க மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு நீதான் சரியான மாப்பிள்ளைன்னு இந்த ஊர் கை காட்டுங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீ தீபா லவ் பண்றியா? இல்ல. தீபா உன்னை லவ் பண்ணுதா? இல்ல. நீ தீபா லவ் பண்ணல, தீபா உன்னை லவ் பண்ணல. அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள தனியா பேசுறவங்களுக்கு ரகசியம்? பொய்க்கு மேல பொய் பேசி உன் தகுதியை நீயே குறைச்சிக்கிட்ட. இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாதா? டேய், நல்லது நினைச்சு வந்துருந்த ஏன்டா எல்லாத்தையும் இழந்து நடுத்தர நினைக்கிற? இந்த பார், தீபா இன்னைக்கு வரைக்கும் தான் தனியா, நாளையில இருந்து பிரேமோட பொண்டாட்டி. புரியுதா? மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கிறது நிஜம்னா, இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா, இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது. சரி பண்றான், சரி பண்றான். ஐயா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. என்னை விட யாரா இங்க முக்கியமான ஆளு? சும்மா ஒரு பில்டப் மாப்ள. ஏண்டி இப்படி இருக்க? கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்கலாம்ல. பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும். ரஹீம் எங்கப்பா? ஆளை காணோம். ஏன் இப்ப ரஹீம தர்ற? என்னப்பா இப்படி சொல்றீங்க? ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு, அவர் நம்ம எப்படி நிச்சயதார்த்தம்? ஆமா, ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளு தான். அவசர வேலையா வெளியே போயிருப்பான். அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். அது ஏதான்ப்பா நானும் சொல்றேன். இல்ல, ரஹீம் வரமாட்டாருப்பா. ஏமா? ஏன் வரமாட்டாருன்னு மோகனுக்கு தெரியும்பா. டேய், என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ரஹீம் வந்து சொல்லிட்டு போனப்ப நீயும் தானே இருந்த, இப்ப தெரியாதுன்னு சொல்ற? என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சொல்றேன், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. டேய், உன் சத்தியத்தை எடுத்து குப்பையில போடு. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? அப்பா, ரஹீம் வேண்டுதலை நிறைவேற்ற போயிருக்காருப்பா. வேண்டுதலா? எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா வேளாங்கண்ணி கோயில்ல தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்காரு. ரஹீம் எங்க இருந்தாலும் மனசு இங்கதாம்மா இருக்கும். நீங்க முகூர்த்த ஓலையை வாசிக்க. திருமண ஒப்பந்தம் வெள்ளை கிராமம் ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும் சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறைச்செல்வி எஸ் தீபாவுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும் ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறைச்செல்வன் ஆர் பிரேமுக்கும் வருகிற மாசி திங்கள் 26/2/2013 அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஐயா, வெத்தலவாக்கு மாத்திக்கங்க. கொடுங்க, அது கொடுங்க. வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. அப்பா வீட்டுல இல்லையா? அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரலும் போயிருக்காங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? அப்பாவை பார்த்து நேர்ல பேசலான்னு வந்தேன். சரி, பரவாயில்ல, உங்ககிட்டயே சொல்றேன். சொல்லுங்க ஐயா. தம்பி, மாப்பிள்ள சொந்தமா அசலா? சொந்தமும் இல்ல, அசலும் இல்ல. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி. என்னைய சொல்றீங்க? இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிள்ள கொடுத்தது. அம்பூட்டும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? 48,000க்கு பதில் 50,000 கொடுத்து
மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்தாங்க தம்பி. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. பிரேம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நானும் அவனும் ஒன்றா தானே படித்தோம். பிரேமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல்லு மண்டியிலேருந்து பணம் வந்தது. ஒருவேளை அதில் கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். வேணும் இந்த பணத்துக்கு பதிலா வேற பணம் மாற்றி கொடுத்துட்டுங்களா? வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி, பொறுமையாவே கொடுங்க. ஐயா ஒரு சின்ன விஷயம், அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. இது நமக்குள்ளேயே இருக்குங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தம்பி. நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். சரிங்க. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இல்லைங்க, எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி தெரியல. பாத்துக்கிடுங்க. சரிங்க, நான் வரேன் தம்பி. வாங்க. மாப்பிள்ள என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டியை போலீஸுக்காங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேலே ஏற்றிட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமாம், அதனால் வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டேமே. சரி போய் பார்த்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பார்சல் ஏன்டா குடுறா? உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்போ சொல்லணுன்ற உடனே நாங்கள் கொண்டு போட்டுருவோம். முதல்ல பார்சல் குறா. ஆளும் மண்டையும் பறிச்சு பக்கி. என்னடா 2 பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டுது? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதியிருக்கா மச்சான். அப்போ எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியில அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் என்னது மச்சான். வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்றை தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. என்னடா? ஐயோ நான் இல்ல, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கேன். ஹலோ சார், என்ன இங்க 2 நாள் ஆளையே காணும்? கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாலத்துக்கு கீழே வா. என்ன தீபா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்பா நினைக்காதா? நீ வந்தாதான் நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம்? போய் சொன்னது தப்புதான். இருந்தாலும் உன்னை காப்பாத்த வேற வழி தெரியல. என்ன சொல்லி சமாளிச்சேன்னு தெரியுமா? தெரியும். இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கோ. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத மாதிரி இருந்துக்கோ. இங்க பார் தீபா, இந்த ஊர் உன்னை நம்புறதை விட ஒருபடி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம்னா, நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹீம், இந்த ஊரோட பொதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் புரோஜனம் இல்லை தீபா. நிச்சயதார்த்தம்ன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியானது தானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும் தேவைப்பட்டா. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. வீணா முயற்சி பண்ணாத தீபா. அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா? அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? நீ இந்த ஊருக்கே வரம் கொடுக்கிற தேவதை. ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் என் மனசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ரஹீம், இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது. கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல, என்னோட நம்பிக்கை தான். சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறதா விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இந்த போட்டோவை பாருங்க. அட நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா. இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கே. இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா? ஏன்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சிட்டு இருக்கீங்க. டேய் நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத.
நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பினானா அப்போ வரைக்கும் உங்களுக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல. இந்த வெள்ளைக்கும் மேல. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது புகைச்சல போட்ட அவ்வளவுதான் நீ. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள, உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பார்வதி, சம்பந்தி வந்திருக்காரு. வணக்கங்க, வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? வர வழியில ஏதாவது பிரச்சனையா? வர்ற வழியில் எதுவும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தில் தான் ரஹீமால ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான். ஆமா. ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது. அவங்க பேசுறதுல தப்பு இல்ல, அத நாம நம்புறது தான் தப்பு. மனுஷங்களை விட்டுருங்க. ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். முத பத்திரிக்கை அடிச்சு சாமி கும்பிடும்போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுங்கிறது தானே ஐதீகம். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை. போதுமா?